ஹலோ ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நாம் இன்றைக்கி ஒரு நியூ ட்ராமா பார்க்க போகிறோம். கான்செப்ட் வந்து மை டெவில் ஹஸ்பண்ட். வாங்க நம்ம இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்க்கலாமா? ட்ராமாவோட ஓப்பனிங்லேயே நம்ம ட்ராமாவுடைய ஹீரோ யூவை தான் காட்டுறாங்க. அவர் மயக்கத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடி வந்து அட்மிட் பண்ணுறாரு. அதே சமயம் இந்த சைடு நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃப், இவங்க தான் நம்ம ட்ராமாவுடைய ஹீரோயின். இவங்க வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அதனால அவங்க வயிற்றில் இருக்கிற குழந்தைகிட்ட ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க குழந்தைகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உங்கள் அப்பாவுக்கு மட்டும் தான் அப்பா ஆகிற போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோ யூவும் அங்கே வராரு. ஆனால் அவர் வந்தவுடனே அவங்க குழந்தைகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவர் வந்தவுடனே கழுத்தை பிடிச்சி நெரிச்சு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா நீ ஈயோட ரூமுக்கு ஒரு பையனை அனுப்பி வச்சிருப்ப. முதல்ல நீ என் தாத்தாவை கொன்ன, இப்போ பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்க அவளை கொல்றதுக்காக அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காரு. ஜாய் சொல்கிறாங்க, நான் எதுவுமே பண்ணலை, என்னை நம்புங்க, நான் எந்த தப்புமே பண்ணலைன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் யூவோட மேனேஜர் ஓடி வந்து, பாஸ் ஈயோட கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அவங்களுக்கு பிளட் கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். யூ என்ன பண்ணுறாரு, அவரோட ஒய்ஃபை தள்ளிவிட்டு, இவகிட்ட இருக்கிற ரத்தத்தை எடுத்துக்கோங்க, இவகிட்ட இருக்கிற கிட்னி எடுத்து அவளுக்கு வச்சு விடுங்கன்னு தள்ளி விட்டுறாரா. அப்படியே ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. ஜாய் ரொம்பவே அழுது கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், என்னை விட்டுடுங்க, என் ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லுங்கள் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த நர்ஸ் இருந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உன் ஹஸ்பண்ட்க்கு ஏற்கனவே தெரியும் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ட்டு, அவனைய அபார்ஷன் பண்ண சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் ஜாயும் ரொம்பவே மனசுடைஞ்ச போய் அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனால் யூக்கு இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயமே தெரியாது. அந்த நர்ஸ் போய் சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க, நம்ம ஜாயும் நம்ம யூவும் ரொம்பவே ஹாப்பியாக தான் இருந்திருக்காங்க. அப்போ வந்து யூ கேட்டிருக்காரு, எனக்கு ஒரு பொண்ணு ஒன்று பையன் ஒன்று வேணும், 2 குழந்தைங்க நமக்கு இருக்கணும்னு சொல்லி ஆசையை கேட்டிருக்காரு. அப்போ இவங்க இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஜாய் யூக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யூ ரொம்ப நேரம் ஆகியும் வரலை. அதுக்கப்புறம் ஒரு கால் மட்டும் வருது. யூ தான் கால் பண்ணியிருப்பாரு. சொல்கிறாரு, எனக்காக நீ வெயிட் பண்ணாத, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, யூவோட தாத்தா கிட்ட போய் நின்றுக்கிட்டு ஜாய்க்கு கால் பண்ணுறா. ஜாய்க்கு கால் பண்ணிட்டு யூ தாத்தாவோடைய வாய்ஸை கேட்க வைக்கிறா. அப்போ தாத்தா இருந்துட்டு, நீ என்ன பண்ணினாலும் சரி, நான் உன்னைய என் பேரனுக்கு கட்டி வைக்க மாட்டேன்னு சொல்கிறாரா. அதனால் இந்த என்ன பண்ணிடுறா, நான் உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கா. இந்த சைடு ஜாய் அதை கேட்டு பயந்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இவ என்ன பண்ணிடுறா, தாத்தாவுக்கு அவளுடைய பாய் ஃப்ரெண்டோட வந்திருப்பா. அவன் தாத்தாவுக்கு பாய்சன் இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுறானா. தாத்தா அப்படியே இறந்துடுறாரு. இங்கே ஜாய் பயந்தடிச்சிட்டு ஓடி வராங்க, தாத்தாவை காப்பாற்றணும் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க வர்றதுக்கு முன்னாடி தாத்தா இறந்து போயிருப்பார். அவர் மேலே பாய்சன் இன்ஜெக்ஷன் போட்டு விட்ருப்பாங்க இல்லையா, அந்த இன்ஜெக்ஷன் கையில் வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சமயம் பார்த்து யூ அங்கே வந்துடுறாரு. இவங்க கையில் பாய்சன் இன்ஜெக்ஷன் இருக்கிறத பார்த்துட்டு, நீ தான் என் தாத்தாவை கொன்னுட்டியா, உனக்கு எவ்வளோ கல் மனசு இருந்தால் என் தாத்தாவை கொன்னுருப்பேன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஜாயும், நான் எதுவும் பண்ணலை, நான் தாத்தாவை கொல்லலன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் கேட்காம ஓங்கி அரைஞ்சிடுறாரு. அப்படியே ப்ரெசன்ட்ல காட்டுறாங்க, ஜாய்க்கு அந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க மயக்கத்தில் இருந்து துடிச்சு பிடிச்சி எழுந்திருக்கிறாங்க. அப்போ இந்த பக்கத்தில் இந்த பொண்ணு நல்லா குத்துக்கலாட்டம் தான் உட்காந்துருக்கா. அவளுக்கு எதுவுமே ஆகலை, நல்லா தான் இருக்கா. இவளுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு கிட்னியெல்லாம் வேற பாவம், அவங்களுக்கு அபார்ஷன் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த பொண்ணு சரியான வில்லங்கம் பிடிச்ச பொண்ணாட்டுக்கு. ஜாய் எழுந்திரிச்ச உடனே என்ன சொல்கிறா, ஃபைனலி நீ கண்ணை முழிச்சிட்டியாட்டுக்கே அப்படின்னு திமிரா சொல்கிறா. ஜாய் இருந்துட்டு, நீ ஏன் எனக்கு இந்த மாதிரி கொடுமையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு என்ன தான் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு என்ன வேணும், எனக்கு யூ கூட கல்யாணம் பண்ணிக்கணும் அதுதான் அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் தான் ஜாய்க்கு அவங்க குழந்தை ஞாபகம் வருது. அப்போ வயிற்றை தொட்டு பார்த்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த திமிரா போய் நின்றுட்டு என்ன சொல்கிறான்னா, ஏன் வழியில் யார் குறுக்க வந்தாலும் நான் அவங்கள உயிரோட விட மாட்டேன். முதல்ல அந்த தாத்தா, இப்போ உன்னோட குழந்த, அவங்கள எல்லாத்தையும் நான் அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறா. தாய்க்கு ரொம்பவே கோபம் ஆயிடுது. அதனால சண்டை போட வராங்களா. அப்போ இவ என்ன பண்ணுறா, யூ அந்த சைடு வர்றது தெரிஞ்சுக்கிட்டு அப்படி தன்னைத்தானே இடிச்சுக்கிட்டு விழுந்துடுறாளா. அப்போ யூ வந்து பார்க்குறப்ப ஜாய் தான் இவளை இடித்து தள்ளி விட்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் ஜாயை தள்ளி விட்டுட்டு ஈயை தூக்கிட்டு போயிடுறாரு. அதை பார்த்துட்டு இவங்களுக்கு ரொம்பவே மனசு உடைஞ்சி போகுது. அடுத்த நாளே ஜாயை அவங்க அப்பாவுடைய கம்பெனிக்கு யூ கூட்டிகிட்டு வராரு. அங்கே பார்த்தா
ஜாயோட அப்பாவை போலீஸ்லாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே அவங்க ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ யூ இருந்துட்டு எப்படி இருந்துச்சு என்னோட சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு சொல்ல, அப்போ ஜாய் அவங்க அப்பா கிட்ட ஓடி போக பார்க்குறாங்க. யூ பிடிச்சு வச்சுக்கிறாரு. பிடிச்சு வச்சுட்டு சொல்கிறாரு, எப்படி இருந்துச்சு என்னோட ரிவெஞ்ச், நீ என்னோட தாத்தாவை கொன்னல்ல, அதுக்காக தான் உன்னுடைய அப்பாவை நான் ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயம் ஜாயோட அம்மா பில்டிங்கோட டாப்ல போய் சூசைட் பண்ணிக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஜாய் ஓடி வந்து, அம்மா வேண்டாம் போகாதீங்க ப்ளீஸ், சூசைடு பண்ணிக்காதீங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ இவங்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிக்கி, இவன் ரொம்ப மோசமானவன், இவன் தான் நம்ம அப்பாவை போலீஸ்லாம் மாட்ட வச்சிருக்கான், இவங்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிக்கி, இவனை பற்றி தெரியாமல் நான் தான் உனக்கு இவனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், இவன் ரொம்ப மோசமானவன், இவங்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிக்கி அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே குதிச்சு விழுந்துடுறாங்க. இதை பார்த்த உடனே ஜாய்க்கு ஒன்றுமே புரியல, அப்படி பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுறாங்க. அப்போ யூ இருந்துட்டு சமாதானப்படுத்துறதுக்காக வருவார். ஆனால் ஜாய் இருந்துட்டு, என் மேலே இருந்து கையை எடு, இப்போ எங்கள் அம்மாவும் செத்துட்டாங்க, உனக்கு இதுதானே தேவை, இப்போ நீ உனக்கு சந்தோஷமாக தானே இருக்கு அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறாங்க. அப்போ யூ இருந்துட்டு, இல்லை இல்லை நான் எதுவும் தப்பு பண்ணலை, நீ என்னைய தப்பாக புரிஞ்சிக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஜாய் இருந்துட்டு, எனக்கு டிவோர்ஸ் வேணும், நீ முதல்ல என்கிட்டருந்து என் குழந்தை எங்கள் அம்மாவை எல்லாத்தையும் நீ எடுத்துட்ட, அதனால் எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னுட்டு இருக்காங்க. அப்போ யூக்கு குழந்தைன்ன உடனே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. அந்த சமயம் இந்த இருந்துட்டு, இதுக்கு மேலே விட்டால் உண்மை தெரிஞ்சிரும், எப்படியாவது மழிப்பிடணுன்ட்டு என்ன பண்ணுறான்னா ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்றா. இல்லை இல்லை அவள் பொய் சொல்கிறா, உண்மையாலுமே அவள் ப்ரெக்னெண்ட்டாலாம் இல்லை, இவன் எனக்கு கிட்னி தரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டாக்டர்கிட்டையும் இந்த மாதிரி தான் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னான், ஆனால் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காளா. அப்போ அந்த பேப்பர்லேயும் ஜாய் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு தான் இருந்திருக்கும். அதை எல்லாத்தையும் யூவும் பார்த்துட்டு, உனக்கு மூளையில் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, பொய் மேலே பொய் சொல்லிக்கிட்டு இருக்க, வா வீட்டில் போயிட்டு ரெஸ்ட் எடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரா. அதுக்கப்புறம் ஜாய் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக நின்றுட்டு சொல்கிறாங்க, அவள் முதல்ல என் குழந்தைய அபார்ஷன் பண்ணா, அதுக்கப்புறம் நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லைன்னு உங்ககிட்ட பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா, நீயும் அதை நம்பிக்கிட்டு இருக்க, எனக்கு முதல்ல டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக வேக வேகமாக ஓடி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க அம்மா ஸ்பாட்லேயே இறந்து போயிருப்பாங்க. அவங்கள பார்த்த உடனே இவங்க அப்படியே மயங்கி விழ போகிறாங்க. அப்போ யூ தான் பார்த்து தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருப்பாரு. அப்போ ஜாய் தனியாக இருக்கிற சமயம் இந்த இருந்துட்டு வந்து என்ன சொல்கிறான்னா, உனக்கு உன் உயிரை காப்பாற்றிக்கணும்னு நீ நினச்சினா நீ என்ன பண்ணுறன்னா, யூ கிட்ட இருந்து தள்ளி போயிடு, யூ கிட்ட டிவோர்ஸ் வாங்கிக்கி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு ஜாய் இருந்துட்டு சொல்கிறாங்க, அவன் எப்போ என் அப்பாவை வெளியே கொண்டு வரானோ அப்போ வரைக்குமே நான் அவனுக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இவ சொல்கிறா, நீ எவ்வளோ மோசமான பொண்ணாக இருக்க, யூ என்னை தான் இப்போ லவ் பண்ணுறான், ஆனால் நீ அவனை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேங்கிறங்கிற, இங்கேருந்து போயிடு அப்படிங்கிறாளா. அப்போ ஜாயும் முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் இவ என்ன பண்ணுறான்னா, ஒரு கத்தி எடுத்து அவன் நெஞ்சிலேயே லேசாக குத்திக்கிட்டு விழுந்துடுறா. அப்புறம் யூவையும் கூப்பிட்டு விட்டுறா. யூ கிட்ட சொல்கிறா, நான் இவங்கக்கிட்ட சும்மா பேசுறதுக்காக தான் வந்தேன், ஆனால் இவங்க என்னைய எவ்வளோ வெறுக்கிறாங்க, என்னை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை எல்லாத்தையும் இந்த லூஸு யூவும் கேட்டுட்டு ஜாயை திட்டி விட்டுட்டு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் ஜாய் தூங்கிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ யூ வந்துட்டு ஜாயோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு, உனக்கு என்ன தான் வேணும், நீ ஏன் ஈயை எப்போ பார்த்தாலும் ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நீ எப்போ ஜெயிலேருந்து வெளியேடு, அதுக்கப்புறம் நான் உன் லைஃப்பை விட்டே போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு யூ இருந்துட்டு, இந்த உலகத்தில் எதுவுமே ஃப்ரீயாக கிடைக்காது அப்படின்ட்டு ஃபோர்ஸ் பண்ணி ஜாய் கூட ஒன்றா இருக்காரு. அடுத்த நாள் காலையில் யூக்காக பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு, நான் நம்புகிறேன் இனிமேல் உன் ஒய்ஃப் என்னைய ஹர்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காளா. அதுக்கு யூவும், உங்ககிட்ட என் ஒய்ஃப் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுறாரு. இவளுக்கு இதை கேட்ட உடனே செம கோவமாயிடுது. எவ்வளோ நடந்துமே இவன் அவன் ஒய்ஃபை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான், அவளை டிவோர்ஸ் பண்ண மாட்டேங்கிறானேன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஜாயோட அப்பாவை ஜெயிலில் காட்டுறாங்க. அவர்கிட்ட போலீஸ்லாம் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட நீங்கள் தான் கொலை பண்ணீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்களா. அப்போ அவர் சொல்கிறாரு, என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாதப்ப நான் எப்படி கொலை பண்ணியிருக்க முடியும், நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் ஜாயை காட்டுறாங்க. ஜாய் அவங்க அம்மாவோடைய கல்லறையில் வந்து பர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்களா. அப்போ ஒரு லாயர் வந்துட்டு, நான் உங்கள் அப்பாவுடைய லாயர் தான், நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் எப்படியாவது உங்கள் அப்பாவை வெளியே கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய விசிட்டிங் கார்டை எடுத்து கொடுக்குறாரு. ஜாயும் அதை வாங்கிக்கிறாங்க. ஆமையும் ஜாயோடைய இந்த டெவில் ஹஸ்பண்ட் அங்கே வந்துட்டு லாயர் கொடுத்த விசிட்டிங் கார்டை ரிட்டர்ன் பண்ணிட்டு
உங்களுடைய ஹெல்ப் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்ல, அதுக்கு லாயரும் நான் உங்ககிட்ட பேசல, அந்த பொண்ணுக்கிட்ட தான் பேசினேன்னு சொல்கிறாரா. அதுக்கு யூ சொல்கிறாரு, உங்களுக்கு ஒன்றுமே தெரியல லாயர் சார், நான் இவளுடைய ஹஸ்பண்ட், எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜாயை கூட்டிகிட்டு போயிடுறாரு. அதே சமயம் இந்த அவளுடைய பாய் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வந்திருக்கா. இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? இவன் தான் அந்த தாத்தாவை கொலை பண்ணவன். இப்போ ஜாயவும் கொலை பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் வந்து ஒரு பணப்பைத்தியம் போல இருக்கு, எந்த நேரம் பார்த்தாலும் பணத்தை பற்றியே தான் கேட்டுக்கிட்டு இருப்பான். இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. இப்போ அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் தான் இவளை ரேப் பண்ண மாதிரிலாம் ஆக்டிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிருப்பான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணியிருக்கா, யூக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்னை ஒருத்தன் ரேப் பண்ணிட்டான், நீ சீக்கிரமாக வந்து என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் யூ வந்தவுடனே உன்னோட ஒய்ஃப் தான் என் ரூமுக்கு இவனை அனுப்பி வச்சிருக்கான்னு சொல்லியிருப்பா. இவளுடைய நிலைமையை பார்த்த உடனே அவர் என்ன நினச்சிக்கிறாரு, ஈயவும் ஜாய் கொலை பண்ணணும்னு நினைக்கிறா அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இப்போ அப்படியே ப்ரெசண்டில் காட்டுறாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, அந்த பாய் ஃப்ரெண்டோட ட்ரிங்கில் ஏதோ கலந்து வைக்கிறா. அவனும் அது தெரியாமல் குடிச்சிட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறான். இந்த சைடு ஜாய் வீட்டுக்கு வந்தவங்க அப்படியே பாத்ரூமில் போயிட்டு பயந்துக்கிட்டு லாயருக்கு கால் பண்ணுறாங்க. லாயர்கிட்ட எங்கள் அப்பாவை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. லாயரும் ஒத்துக்கிறாரு. அந்த சமயம் மேடு வந்துட்டு, யூசர் உங்களை கூப்பிட்டாங்க சாப்பிட்றதுக்குன்னு சொல்லவும் ஜாயும் அவசர அவசரமாக அந்த கால் கட் பண்ணிவிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போனால் அங்கே இந்த ஈயும் உட்காந்துருப்பாள். அப்புறம் 3 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த இருந்துட்டு யூ கிட்ட அப்படியே நடிக்க ஆரம்பிச்சிடுறா. இதே எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களுக்கு செம்ம கோவமாயிடுது. ஜாய் அங்கேருந்து கிளம்ப பார்ப்பாங்களா, அப்போ யூ இருந்துட்டு நீ கிட்ட மன்னிப்பு கேளு அப்படிங்கிறாரு. அதுவும் அவள் காலில் விழுந்து நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாரா. அதனால் ஜாய் கோவப்பட்டு நான் எதுக்காக இவகிட்ட அதுவும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ யூ ஜாயை திட்டிகிட்டு இருப்பாரா. அதனால இவ அப்படியே நல்லவளாக நடிக்கிற மாதிரி நடிப்பா. எப்படி மிஸ்டர் யூ, நீங்கள் அவங்கள எதுவுமே சொல்லாதீங்க, அவங்க தான் எனக்கு கிட்னியெல்லாம் கொடுத்துருக்காங்க, அவங்க தான் எனக்கு பிளட் கொடுத்துருக்காங்கலாம் சொல்லி அப்படியே நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பாளா. அதனால ஜாய் கோவப்பட்டு அங்கேருந்து உள்ளே போயிடுறாங்க. யூவும் பின்னாடியே போயிட்டு அவங்க தலைமுடி பிடிச்சிட்டு உன்னை இதுக்கு எல்லாத்துக்குமே பழி வாங்குவேன்னு சொல்கிறாரா. அதுக்கு ஜாய் இருந்துட்டு பழி வாங்குறதுன்னா ஒரேடியே என்னை கொன்னுட, உனக்கும் நிம்மதியாயிடும் நானும் நிம்மதியாயிரும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு மேடிக்கிட்ட இவளை இந்த ரூம்லேயே அடைச்சி வச்சுருங்க, அவ்வளோ சீக்கிரத்தில் ஒத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த என்ன பண்ணுறா, மேடுக்கு நிறைய காசெல்லாம் கொடுத்துட்டு எனக்காக நீ வேலை செய்யின்னு சொல்கிறாளா. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஜாய்க்காக சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு நீ இங்கேருந்து தப்பிச்சு போன்ட்டு சாவிலாம் கொடுக்குறாங்களா. அப்போ ஜாயும் நீங்கள் எதுக்காக எனக்காக ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த மேடு சொல்கிறாங்க, உன்னை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்கமா, உன் ஹஸ்பண்ட் உன்னைய நம்ப மாட்டேங்கிறான், நீ இங்கேருந்து போயிடு எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு சாவி கொடுக்குறாங்களா. ஜாயும் அதை நம்பிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இந்த விஷயம் யூவோட அசிஸ்டன்ட் கேள்விப்பட்டு ஓடி வந்து பாஸ் உங்கள் ஒய்ஃப் வீட்டிலேருந்து தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறான். யூவும் கோவப்பட்டு நீ எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கொண்டு வான்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. இங்கே அப்படியே ஜாயை தான் காட்டுறாங்க. ஜாயை அந்த லாயரை தான் மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. லாயர்கிட்ட அவங்க அப்பாவுடைய கேஸ் விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. அவரும் உங்கள் அப்பாவை வெளியே கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் இருந்தாலும் என்னோட எஃபர்ட்டை போட்டு அவரை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடுவான்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஜாய் இருந்துட்டு என் ஹஸ்பண்டுக்கிட்ட இருந்து நான் டிவோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்கிறாங்களா. அதுக்கு லாயர் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் டிவோர்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இந்த சைடு யூவை காட்டுறாங்க. யூக்கு அவரோட ஒய்ஃப் இல்லாததால் எந்த வேலையுமே ஓட மாட்டேங்குது, ரொம்பவே டென்ஷனாக இருக்காரா. அப்போ அந்த இருந்துட்டு வாங்க நம்ம இப்போ ஒரு பார்ட்டி நடக்குது, நம்ம அங்கே போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா. அதே பார்ட்டிக்கு ஜாயும் அங்கே வராங்க. அப்போ ஜாயை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த பார்ட்டிக்கு கப்புள்ஸாக போகணும், அதுவும் கையில் இன்விடேஷன் கார்டோடு போகணும், அதனால் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த சமயம் லாயர் அங்கே வராரு. லாயர் ஜாயை பார்த்துட்டு ஜாய் மேலே அவருடைய கோட்டை போட்டு விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் கப்புள்ஸ் தான், நாங்கள் இப்போ போகலாமான்ட்டு அவர்கிட்ட இருக்கிற இன்விடேஷனை கொடுத்துட்டு அங்கே உள்ளே போகிறாங்க 2 பேரும். லாயரும் ஜாய்கிட்ட நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்லி கேட்குறதுக்கு நான் இங்கே என் அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க, நான் அவங்கக்கிட்ட பார்த்து ஹெல்ப் கேட்கறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இவங்கள இந்த பார்த்துடுறா. பார்த்துட்டு யூ கிட்ட இவங்க 2 பேரும் லவ்வராக இருப்பாங்களாட்டுக்கு, அதனால தான் ஒன்றா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏற்றி விட்டுட்டு இருக்காளா. யூக்கு செம்ம கோவம் ஆகுது. ஜாயும் அவங்க அப்பாவுடைய ஃப்ரெண்ட் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. ஆனால் அவர் இருந்துட்டு யூ ரொம்ப பெரிய ஆள், அவரை எதிர்த்துக்கிட்டு எங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு
என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால ஜாயும் அங்கேருந்து சோகமாக போயிடுறாங்க. ஜாய் அந்த பார்ட்டியில் அதுக்கப்புறம் ரொம்பவே சோகமாக இருப்பாங்களா, அதனால லாயர் இருந்துட்டு உன்னுடைய மூடை சரி பண்ணுறதுக்காக வா நீ என் கூட டான்ஸ் பண்ணுன்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதுக்கு அவங்க எனக்கு டான்ஸ் பண்ண தெரியாதுன்னு சொல்லிடுறாங்களா. லாயர் இருந்துட்டு வா உனக்கு நான் சொல்லித்தரேன்ட்டு 2 பேரும் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு யூக்கு செம்ம கோபமாகுது. இந்த ஈயும் செம்மையும் ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கா. உன்னோட ஒய்ஃப் இன்னொருத்தனை இப்போ லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா சொல்லி ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ யூ இருந்துட்டு எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் லாயருக்கும் ஒரு முக்கியமான கால் வருமா, அதனால அவரும் அங்கே விலகி போயிடுறாரு. அப்போ ஜாய் தனியாக இருக்கிறத பார்த்துட்டு யூ அவங்க கிட்ட போயிட்டு அவங்க கையை பிடிச்சு இழுத்துட்டு வந்து ஒரு ஹோட்டல் ரூமில் தள்ளி விடுறாரு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், என்ன நீ மறந்துட்டியா, நமக்கு 2 பேத்துக்கும் இன்னும் டிவோர்ஸ் ஆகலை, நீ அதுக்குள்ளே இன்னொரு ஆள் கூட நீ சுற்றிக்கிட்டு இருக்க, அதுவும் அவன் கூட டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ஜாய் இருந்துட்டு நமக்கு இடையில லவ்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை, நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாகவே நம்ம நடந்துக்கிறது இல்லை, அதனால் நாளைக்கே உனக்கு நான் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதனால் யூ என்ன பண்ணிடுறாருன்னா திரும்பியும் ஃபோர்ஸ் பண்ணி அவங்க கிட்ட ஒன்றா இருந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஜாய் இருந்துட்டு நீ ஏன் என்னை விட மாட்டேங்கிற, என்னை ஏன் நீ கட்டாயப்படுத்தி வச்சிருக்க என்ன கேட்குறாங்க. அதுக்கு யூ இருந்துட்டு உனக்கு எல்லாமே கிடைக்கும், நீ கேட்குறது எல்லாமே கிடைக்கும், ஆனால் நீ அதுக்கு ஏன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இந்த எபிசோடு முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஆல்ங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.